கபாலீஸ்வரர் கோவில் உருவான வரலாறு. தமிழகத்தின் மிக பழமையான சிவாலயங்களில் ஒன்றாக விளங்குவது மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில். இந்த கோவில் சிவபெருமானுக்கும் அம்பாளான கற்பகாம்பாளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. கபாலீஸ்வரர் என்ற பெயரின் அர்த்தம் கபாலம் என்பது தலைக்கூடு என்று பொருள். புராணங்களில் சிவபெருமான் பிரம்மாவின் அகந்தையை அடக்க அவரது ஒரு தலையை நீக்கியதாக கூறப்படுகிறது. அதனால் சிவன் கபாலீஸ்வரர் என அழைக்கப்பட்டார். மயிலாப்பூர் என்ற பெயர் வந்தது எப்படி? புராண கதையின்படி பார்வதி தேவி சிவபெருமானின் உபதேசத்தை கவனிக்காமல் இருந்ததால் அவர் மயில் வடிவில் பூமியில் பிறந்து சிவனை வழிபட வேண்டியதாக ஆனார். அப்போது அம்பாள் மயில் வடிவில் சிவனை வழிபட்ட இடமே மயிலாப்பூர் என அழைக்கப்பட்டது. மயில் பிளஸ் ஆர் பிளஸ் ஊர், மயிலாப்பூர். இந்த கதையை நினைவு கூர்ந்து கோவிலின் மயில் சிற்பங்கள் மற்றும் அம்பாளின் மயில் வடிவ காட்சிகள் காணப்படுகின்றன. கோவிலின் பழமையான வரலாறு. வரலாற்றாளர்கள் கூறுவதுபடி ஆரம்ப கோவில் பல்லவர் காலத்திற்கு முன்பே இருந்திருக்கலாம். பின்னர் பல்லவர் அரசாட்சி மற்றும் விஜயநகர பேரரசு காலங்களில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. தற்போதைய கோவில் பெரும்பாலும் 16ஆம் நூற்றாண்டில் மறுகட்டப்பட்டது. பழைய கோவில் கடற்கரைக்கு அருகில் இருந்ததாகவும் போர்த்துகீசியர் காலத்தில் அது அழிந்ததாகவும் சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. கோவிலின் சிறப்புகள்: 120 அடி உயர ராஜகோபுரம், திராவிட கட்டிடக்கலை அற்புதம், 63 திருவிழா மிகவும் பிரசித்தி, திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தேவார தலம், கோவில் தெப்பக்குளம் மற்றும் சிற்பங்கள் மிகவும் புகழ்பெற்றவை, 63 திருவிழா. சென்னையின் மிகப்பெரிய ஆன்மீக விழாக்களில் ஒன்றாக 63 திருவிழா நடைபெறுகிறது. சிவனின் 63 நாயன்மார்களும் ஊர்வலமாக அழைத்து வரப்படுவர். இன்று கபாலீஸ்வரர் கோவில் சென்னை நகரின் ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது. பக்தர்கள் கருவறை தரிசனம் செய்தால் மன அமைதி, குடும்ப நலன், கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றம், திருமண மற்றும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. கருவறை அமைப்பு: மூலஸ்தானம் மிகவும் பழமையான திராவிட கட்டிடக்கலையில் அமைக்கப்பட்டுள்ளது. குறுகிய ஒளியுடன் தெய்வீக சூழல், எண்ணெய் விளக்குகளின் ஒளியில் மிளிரும் சிவலிங்கம், பில்வ இலை, மலர்கள், சந்தனம் அலங்காரம். நந்தி பகவான் நேராக மூலவரை நோக்கி அமைந்துள்ளார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.